இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே வந்து துணை முதல்வரான அட்வான்ஸாக கட்சிக்காரர்கள் எதிர்பார்த்தோம். கட்சிக்காரர்களோட வந்து கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு போனாலும் சரி உதயநிதி நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, யதார்த்தமாகவே பேசுகிறாங்க மக்கள் மத்தியில். மீட்டிங்களுக்கு வரையில் நாங்கள் அந்த பிரச்சாரத்துக்கு வரல பார்க்குறோம். அவர் முதலமைச்சர் துணை முதல்வராக போட்டால் நல்ல எழுச்சியாக இருக்கும், தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய கருத்து. மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பொருத்தமான பொறுப்பை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நெல்லையில் நடந்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் நடக்கிற அந்த ஆய்வில் நான் அந்த வேலையில் சும்மாவே எங்களால் உட்கார முடியல. 3 மணி நேரம் அந்த ஆய்வை நடத்தினார். 3 மணி நேரம் ஆய்வு நடத்துவது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல. அதிகாரிகளிடம் கேள்வி கேட்கும்போது அவர்களுடைய பதிலை உள்வாங்கிக் கொண்டு சிறந்த முறையில் அவர்களை வழிநடத்தி கோபப்படாமல் வழிநடத்தி சிறப்பாக அன்றைக்கு அந்த ஆய்வை நான் நேரில் கண்டேன். ஆகவே நிர்வாகத்திலானாலும் சரி, அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொறுப்பானாலும் சரி, எல்லா வகைக்கும் பொருத்தமானவர். நம்முடைய தலைவர் கலைஞரை மிஞ்சுகிற அளவிற்கு, அவருடைய புதல்வர் ஸ்டாலினை மிஞ்சுகிற அளவுக்கு இவர் செயல்படுவார் என்பது நம்பிக்கை இருக்கிறது. முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 45வது வயதில் முதல்வராக பொறுப்பேற்றார். இந்த நாட்டிற்கு திராவிட மாடலை தந்த தீந்தமிழர் வாழ்விலே வளத்தை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர். அவருடைய பேரனாக வீரப்பிள்ளையாக தமிழரின் வாழ்விலே வசந்தத்தை உருவாக்குவதற்கு 47வது வயதிலே துணை முதல்வராக இளைஞராக பதவியேற்கின்றார் எங்கள் சின்னவர். இந்த தமிழ்நாடு இந்தியாவிற்கு வழிகாட்டும். அந்த வழிகாட்டில் முன்மாதிரியாக சின்னவர் என்று துணை முதல்வராக வந்திருக்கிறார். அவர் முதல்வராக வருவார், இந்த இந்தியாவிற்கு வழிகாட்டுவார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உதயநிதி செயல்படக்கூடிய ஒரு துடிப்புள்ள இளைஞர் துணை முதல்வராக இருக்காரு. இது நாட்டு மக்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சி. சிலருக்கு இது எரிச்சலாக இருக்குது. இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற இந்த ஆலமரமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணி வேராக சல்லி வேராக இருக்கக்கூடிய தொண்டர் தான் உதயநிதி ஸ்டாலின். இவர் வந்ததில் நாட்டுக்கு நல்லது. கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி 75 ஆண்டு ஆகுது. வெள்ளி விழாவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்துச்சு. அது ஒரு பொன் விழா நடக்கும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்துச்சு. இன்றைக்கு பவள விழா நடக்கும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது. இது இப்போ அடுத்தால 100ஆண்டு விழாவை கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.